கிரீன்லாந்துக்கு பிறகு ட்ரம்ப் கனடாவை கைப்பற்ற முயற்சிப்பார் என்ற அச்சம் கனடா நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் உலகமே ஒரு பதற்ற நிலைக்கு சென்றுள்ளது. நட்பு நாடான டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என ட்ரம்ப் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார். மேலும் ராணுவத்தை அனுப்பி அந்த தீவை கைப்பற்றுவது வரை அனைத்து நடவடிக்கைகளும் பரிசீலனையில் உள்ளது என சில நாட்களுக்கு முன்னர் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு டென்மார்க் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு கிரீன்லாந்தில் கால் வைத்தால் அமெரிக்க படைகளை சுட்டு தள்ளுவோம் என்றும் அறிவித்தது. இதனிடையே கிரீன்லாந்துக்கு பிறகு ட்ரம்பின் கவனம் கனடா மீது திரும்பும் என கனடா நாட்டு மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து லெகர் என்ற கனடா நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கை பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அடுத்ததாக ட்ரம்பின் கவனம் கனடா மீது திரும்பும் என்று 33% மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதும் கனடா அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு கனடா கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். மேலும் கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் அவர்களுக்கு இடையிலான வர்த்தக வரிகள் நீக்கப்படும் என்றும் கனடாவின் பாதுகாப்பு பலப்படும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். மேலும் கனடாவை சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளின் அச்சுறுத்தலில் இருந்து அமெரிக்கா பாதுகாக்கும் என்றும் அமெரிக்காவின் வளங்களும் கனடாவின் நிலப்பரப்பும் இணைந்தால் அது மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.